வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னையில் யான்சி அப்படிங்கிற 18 வயதான இலங்கை தமிழ் பெண் கொல்லப்பட்டாங்களே. மதுபான விடுதியில் நடந்த மோதல் காரணமாக, தகராறு காரணமாக டூ வீலரில் போய்க்கு இருந்தவங்களை கார் ஏற்றி கொலை அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ அந்த டூ வீலரில் 2 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க 18 வயதான யான்சி, இன்னொருத்தங்க 17 வயது. காரை வச்சு அடித்ததில் சம்பவ இடத்திலே யான்சி இறந்து போயிட்டாங்க. அந்த 17 வயது சிறுமி படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம்ல. இப்போது என்ன சோகம்னா, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட அந்த 17 வயது சிறுமியும் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான தகவல் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, சமீபத்தில் சீதாலட்சுமி அப்படிங்கிற நர்சிங் படிக்கக்கூடிய இளம்பெண் இறந்து போனாங்களே. மூக்குல சதை காரணமாக அவங்க திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க. அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க. உடனே நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான போராட்டத்தில் குதிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுடைய தவறான சிகிச்சையே காரணம், தவறாக அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க, அதனால தான் இறந்து போயிட்டாங்க, உடனே அந்த மருத்துவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு திருச்சியில் நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உயர்மட்ட குழுவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதனால இந்த சீதாலட்சுமி அப்படிங்கிற இளம்பெண் இறந்து போனாங்க, ஆப்ரேஷனில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி ஆய்வு செய்து இப்போ தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, தரமற்ற மருந்தின் காரணமாக தான் அந்த சீதாலட்சுமி அப்படிங்கிற இளம்பெண் இறந்து போனது அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அறுவை சிகிச்சையின் போது தரமற்ற இன்ஜெக்ஷன் டெக்ஸா மெத்தசோன் அப்படிங்கிற மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. டெக்ஸா மெத்தசோன் அப்படிங்கிற மருந்து, தரமற்ற மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் அந்த சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டிருக்கு. மூணாவது, மத்திய நீர்வள அமைச்சகத்தோடு தமிழக அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நேற்று தான் சிஎம் சைன் பண்ணியிருக்காரு. ஜல் ஜீவன் மிஷன் 2.0 தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமா. அது என்ன ஜல் ஜீவன் மிஷன்? குழாய் மூலமாக வீடுகளுக்கே குடிநீர் சப்ளை பண்ணக்கூடிய திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம். அதனுடைய 2.0க்கு இப்போது எம்ஓயு சைன் ஆகிருக்கு. கடைசி டாபிக்கு, அண்ணாமலை பாஜகலேருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்களே விரும்புகிறாங்க. எப்போதுமே ஒரு கட்சியிலேருந்து ஒரு முக்கிய புள்ளி விலகிறாருன்னா தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க போல. எஸ்பி வேலுமணி இறுதி மரியாதை செலுத்துவதற்காக போயிருக்காரு. அப்போது அதிமுக தொண்டர் ஒருத்தர் எஸ்பி வேலுமணியை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. ஏன்னா அதிமுகக்குள்ளே பிளவு வர மாதிரி எஸ்பி வேலுமணி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தொண்டர் கொந்தளிச்சிருக்காரு. அப்போது ஒரு முக்கிய புள்ளி கட்சியிலேருந்து விலகிறத தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே தமிழக பாஜகவில் அண்ணாமலை வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் மிகப்பெரிய விருப்பம் தெரிவிக்கிறாங்க. கமலாலயம் பக்கத்திலே போஸ்டர் ஒட்டிக்கிருக்காங்க. ஏன்னா தமிழக பாஜகவில் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் சுயநலமாக இருக்காங்க. கட்சியை வளர்க்கணும், தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் எந்த நினைப்பும் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை. திராவிட கட்சியோடு கூட்டணி அமைத்து நம்ம எம்எல்ஏ ஆயிடணும், நாம் எம்பி ஆயிடணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. அண்ணாமலை மட்டும்தான் தான் எம்பி ஆகணும், தான் எம்எல்ஏ ஆகணும், தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்லாம் அவர் நினைச்சதில்லை. தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைப்போம், 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஓட் பேங்கை உயர்த்தி ஒரு நாள் டெஃபினட்டாக ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற அந்த ரூட்டில், கரெக்டான ரூட்டில் அண்ணாமலை போனதுனால அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. பாஜகலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவுடைய கோர் தேசியம் தெய்வீகம் இதை மையப்படுத்தி தான் அண்ணாமலை அந்த கட்சியை வழி நடத்துவார். எப்போதுமே மோடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க மலைக்கு. ஆனால் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போது அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றினதுனால தான் பிஜேபியுடைய ஓட் ஷேர் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கே. இந்நேரம் அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தா டெஃபினட்டாக பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு கே.பி. ராமலிங்கம் சொல்கிறாரு, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தா இந்த வெற்றி கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த பக்கம் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் பிஜேபி அப்படிங்கிறது ஃபிலாசபி சென்ட்ரிக் கட்சியாம், லீடர் சென்ட்ரிக் கட்சி கிடையாது, தனிநபருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது,
இங்கே ஃபிலாசபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காரு. ஃபிலாசபி உங்களுக்கு முக்கியம்தான், அதனால தானே அதிமுகவோட போய் கூட்டணி வச்சிங்க. நீட் தேர்வு, நவோதயா பள்ளிகள், இது எல்லாத்துக்கும் எதிராக இருக்காங்க அதிமுக. இவ்வளவு ஏன், திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூண் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காதவங்க அதிமுக. ஏன் ஏற்ற அனுமதிக்கலை அப்படின்னு திமுக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காதவங்க அதிமுக. அந்த அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, மதுரை தெற்கு தொகுதியில் போட்டிட்டாரு. இதுதான் ஃபிலாசபியா அப்படின்னு விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்கள். அடுத்து குஷ்பு மேடம், அண்ணாமலைக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறவங்க, அந்த 4 பேர் கும்பல். இது மாதிரி தமிழக பாஜகவில் இந்த கும்பல் இருந்துக்கிட்டு அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவராக ஆனாலும் இவங்க ஒழுங்காக பணி செய்ய விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது தொந்தரவு நச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட சில விஷயங்களை கட் அண்ட் ரைட்டாக பேசிடணும். பிஜேபியிலே நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒன்று மாநில தலைவர் ஆக்குங்க, 1 டேர்ம் கிடையாது, 2 டேர்ம் 3 டேர்ம் மாநில தலைவர் ஆக்குங்க. அப்போ தான் நான் நினச்ச மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும். அப்போது 2 டேர்ம் 3 டேர்ம் மாநில தலைவர் பதவி. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம், இந்த லாபி கும்பல் இருக்காங்களே, இந்த லாபி கும்பலை தமிழக பாஜகவை விட்டு வெளியேற்றிருங்க. இந்த லாபி கும்பலுக்கும் தமிழக பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. மத்திய அமைச்சர் ஆக்குவீங்களோ, ராஜ்யசபா எம்பி ஆக்குவீங்களோ, பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய ஹெட்டாக போடுவீங்களோ, என்னமோ பண்ணுங்க, கவர்னர் ஆக்குவீங்களோ, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் தமிழக பாஜகக்குள்ள இனி இந்த லாபி கும்பல் மூக்க நுழைக்கக்கூடாது. இதுக்கு ஓகேனா பிஜேபியிலே நான் கண்டினியூ பண்ணுறேன், கட்சியை மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக கொண்டு வரேன். இல்லை இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா இப்போவே சொல்லிடுங்க, என்னையே என்னுடைய ரூட்டில் போக விட்டுருங்க அப்படின்னு இதை டெல்லி தலைவர்கள்ட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசி அண்ணாமலை ஒப்புதல் வாங்கணும். இதுதான் சொல்யூஷன். இதை பாஜக தொண்டர்களே அண்ணாமலைக்கு ஐடியா கொடுக்குறாங்க சமூக வலைதளம் மூலமாக. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.